வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வல்லாரைக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த சட்னி செய்கிறது ரொம்பவுமே ஈஸி, ரொம்பவுமே உடம்புக்கு நல்லதுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கீரையே சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாதவங்களுக்குலாம் இந்த கீரையை இது போல் சட்னியாக செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். சொல்லாமல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே கீரையை வச்சு நான் தோசை ரெசிபியும் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வல்லாரைக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இன்றைக்கி ஒரு கட்டை அளவுக்கு வல்லாரைக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா காம்பு கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு இது போல் எடுத்து நல்லா ஒரு 2-3 தடவை அலசிட்டு தண்ணிலாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ சட்னி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 2 பருப்பையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ நல்லா பருப்பு ரெண்டும் ஒரு 3/4 வாசி வறுப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதோட காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிளகாயும் வறுப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 25 சின்ன வெங்காயம் இருக்கும், உரித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பூண்டு பழம் சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளி பழத்தை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி பழம் வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கீரையை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து இந்த கீரையை வந்து இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்குங்க. பார்க்குறதுக்கு நமக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக மாறிடும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு சட்னி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் கொத்தமல்லி தழை இல்லை புதினா தழை சேர்த்து அரைச்சிங்கன்னா கூட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கலை, கீரையை மட்டும்தான் வச்சு சேர்க்குறேன், அரைக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 செகண்ட் மட்டும் கலந்து விட்டோம்னா போதும். தேங்காய் துருவல் சேர்த்து ரொம்ப நாளை வதக்கக்கூடாது. நல்லா ஒரு 2 செகண்ட் கலந்து விட்டு இப்போ அது சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ சட்னி நல்லா ஆறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம், அப்படியே ஒரு தடவை நல்லா பல்ஸில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. லேசான கொரக்கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இதை இப்படியே துவையல் மாதிரி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். சட்னி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த துவையல் பக்குவத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா தோசையை ஊற்றி இதை ஸ்டஃபிங் மாதிரி வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னாங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி ஜார் கழுவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சட்னி எந்த பக்குவத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தாளிப்பு கொடுத்துரும். தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளோட வல்லாரைக்கீரை சட்னி ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சட்னி ரெசிப்பியை நான் சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.